வெல்கம் டு தி விவசாயம் காப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோழியை வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோழியை வந்து என்னோடய வீடியோவை ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க என்னோடய வீடியோவில் போட்டிருப்பேன். இந்த கோழி குஞ்சுகளோடு இருந்தது, இப்போ தனியாக வந்திருக்கு. அது குஞ்சுகளை பிரித்து வச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை பிடிச்சி முட்டைக்கு வரப்போகுது. அது கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோவில் போடுறேன், பாருங்கள். நீங்களே பார்த்துட்ருக்கீங்க. கோழி வந்து முட்டைக்கு வருதுன்னா அதோடய குஞ்சுகளை பிரிச்சிடும். பாருங்கள், கோழி ஒரு பக்கமும் குஞ்சுங்க ஒரு பக்கமும் இருக்குது பாருங்கள். நீங்களே பார்த்துட்ருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். குஞ்சுங்க எல்லாம் தனித்தனியாக மேய்து பாருங்கள். அது இருந்தால் நம்ம கோழிக்கு நம்ம தீவனம் போட்டு வளர்த்தாகும். அது கோழி தாய்க்கோழி பாதுகாக்கிற மாதிரி வராது. இது பாருங்கள், கோழி ஒரு பக்கமும் குஞ்சுங்க ஒரு பக்கமும் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துருக்கீங்க. இந்த வீடியோவோட ஆல்ரெடி போட்டிருப்பேன் நான். அதோட குஞ்சுகளோடு அழகாக இருந்தது. 3 days பிஃபோர் போட்டிருப்பேன் நான். அது குஞ்சுகளோடு அழகாக இருந்தது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், தனித்தனியாக இருக்குது பாருங்கள். கோழிகளுக்கு வந்து அதோட பராமரிப்பு ரொம்ப முக்கியம். என்னதான் நம்ம தனியாக தீவனம் போட்டு வளர்த்தாலும் கோழி அதோட குஞ்சுகளுக்கு என்ன பராமரிப்பு பண்ணி எப்படி காப்பாற்ற முடியுமோ அப்படி காப்பாற்றும். இங்கே பார்த்துருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ், கோழி ஒரு பக்கமும் குஞ்சுங்க ஒரு பக்கமாக இருக்குது. இந்த கோழி அடுத்தது முட்டைக்கு வரப்போகுது, குஞ்சுங்களை பிரிக்க போகுது. நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் இதை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.